நம்ம பார்க்க போறது இந்த பார்க்கடலை கடைந்த சம்பவத்தை பத்தி ஆதி சிவனார் அதோட தாற்பயத்தை பத்தி அவர் பேசியிருந்தாரு. அதோட என்னோட புரிதல், என்னோட உணர்வு நிலையை தான் நான் இந்த இமேஜா நான் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே தெரியும் பார்க்கடல் கடைந்த சம்பவம். அதுக்கு முன்னுக்கு பரமாத்மா யாருன்னு பார்க்கலாம். பரமாத்மான்னு இங்க நம்ம சொல்லப்படுறது யாருன்னா நம்ம சிவபெருமான் தான். ஏன்னா அவருக்குள்ளதான் அனைத்து ஆன்மாக்களும் அடக்கும். அவரை தான் முதன்மை பாதரசம்னு சொல்றாங்க. எல்லாருமே அவரை நோக்கிதான், அவர் கூட கலக்கணும் தான் எல்லாருமே முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட பரமாத்மா தான் நம்மளோட முதன்மை பாதரசம். அந்த பாதரசம், அந்த முதன்மை பாதரசத்துக்கு நஞ்சு, அதாவது விஷத்தன்மை இல்லை. மற்ற ஆன்மாக்களுக்கு, மற்ற பாதரசத்துக்கு நஞ்சு கலப்பு உள்ளது. சோ அதே போல இந்த விடுதலை, மனிதராக பிறந்து விடுதலை அடைந்த ஆன்மாக்கள்லாம் இருக்கல்லவா, அதெல்லாம் அதோட விஷத்தன்மையை முறித்த பிறகுதான் அதால விண்ணேற முடியும். விஷம் இருக்கிற ஆன்மாக்களால பரமாத்மா சேர முடியாது. சோ இந்த விடுதலை அடைந்த ஆன்மாக்கள்லாம் விஷத்தன்மையை முறித்த பிறகுதான் அதை விண்ணேறி செல்கிறது. சோ பார்க்கடலை கடந்த சம்பவத்தை பத்தி ஆதிசிவனார் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்கும் தெரியும். எப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து இந்த பார்க்கடலை கடையிறப்ப முதல்ல வெளிவந்தது இந்த விஷம், ஆழகால விஷம். இந்த விஷத்தை தான் சிவபெருமான் பருகுனாரு, பருகி தொண்டைக்குழியில வச்சுக்கிட்டாரு. அதனாலதான் அவரை நீலகண்டன்னு சொல்லுறோம். ஆனா இதோட உண்மையான தாற்பயம் என்ன அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அவரோட வரிகளை நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. தேகம் என்பதே பார்க்கடலாகும். இப்பூமியும் அதில் வாழ்கின்ற வாழ்வும் புற சூழலும் இயக்கமும் கடல் போன்றதே. இதில் ஆட்பட்டு வாழ்ந்து நிலைத்து பின் பிறவி கடப்பதே இதோட தாற்பயம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, இந்த கடல் தான் நம்பலாம். இந்த கடல்ல வர அந்த விஷயங்கள், வாழ்கின்ற வாழ்க்கை, அதோட புற சூழல்கள், அதோட இயக்கம், இது எல்லாத்தையுமே நம்ம அதுல ஆட்பட்டு வாழ்ந்து அதுல நிலைத்து அப்புறம் அந்த பிறவிய கடக்கிறதுதான் அதோட தாற்பயம்னு இதுல சொல்லியிருக்காரு. இத நான் இன்னமும் எனக்குள்ள இன்னும் ஆழமா போய் சில உணர்வை எனக்கு ஏற்பட்டது. அது என்னன்னா, இந்த பார்க்கடல் சொல்றாங்கல்ல, இந்த பார்க்கடலை நீங்க கடையறத நீங்க பாருங்க. 2 பேர் கடையறாங்க. அசுரர்களும் கடையறாங்க, தேவர்களும் கடையறாங்க. ஏன் ஒரு ஆள் கடையல? ஏன் ஒருத்தர் மட்டும், அசுரர்கள் மட்டும் சேர்ந்து 2 சைட் அசுரர்கள் கடந்திருக்கலாமே, அல்லது 2 சைட்டுமே தேவர்கள் கடந்திருக்கலாமே. ஏன் 2 சைட் அசுரர்கள், ஒரு சைட் தேவர்கள் கடையறாங்க? இதை என்னால லா ஆஃப் ஒன்னோட கனெக்ட் பண்ண முடியுது. எப்படின்னா, நம்ம பத்த டென்சிட்ல இருக்கும் அல்லவா, இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம போலாரிட்டி சூஸ் பண்ணணும். நம்மளுக்கு ஈக்குவலா நல்லது கெட்டது கொடுத்திருக்காங்க. நம்ம வாழ்க்கையில இது ரெண்டுமே இருக்கு, நம்மள சுத்தி சம அளவுல இருக்கு. நம்ம எதை சூஸ் பண்றோம், நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு நம்ம போறோம் அப்படின்னு பொறுத்துதான் இந்த டென்சிட்டியோட இந்த கிராஜுவேஷன் கிரைட்டீரியா சொல்லுவாங்க. நல்லது கெட்டதும் சமமா கொடுத்திருக்காங்க. அதுதான் இத எனக்கு இத பாக்குறப்ப, இந்த நிகழ்வை நம்ம பாக்குறப்ப அதோட என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதுக்கும் மேல எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வாழ்க்கையில வாழ்ந்து அதுல ஆட்பட்டு அதுக்கப்புறம் நிலைத்து முன்னேறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு ஆன்மீக வகையில எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த கடல்ல நம்ம தேகம்னா இந்த மத்த கொண்டு கடையிறாங்க. எப்படின்னா, நம்ம தேகத்தை நம்ம மத்த கொண்டு கிடைக்கிற மாதிரி நம்ம அகப்பயணத்துல நம்மள கரையணும். இந்த அகப்பயணத்துல நம்மள நாம கடையிறப்பதான், அகப்பயணத்துல போகிறப்பதான் நமக்குள்ள உள்ள அந்த நஞ்சு, அந்த விஷம் வெளியாகும். உள்ள இருக்கிற அந்த தீமை, அந்த அறியாமை என்ற அந்த விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு வெளியே போகும். அதுக்கப்புறம் இன்னமும் கடையணும், இன்னமும் கடைய கடைய, இன்னமும் அகப்பயணத்துல போக போக நமக்குள்ள உள்ள நல்ல ஆற்றல்கள் எல்லாம் வெளியே வரும். எப்படி இந்த இந்த பார்க்கடல கடையிறப்ப விஷம் வந்த பிறகு அதுக்கப்புறம் நிறைய நல்ல ஆற்றல்கள் எல்லாம் வெளியே வந்தது அல்லவா, அதே போல நம்மள நாம கடையிறப்ப, அகப்பயணம் என்ற மத்தை கொண்டு நம்ம கடையிறப்ப நம்மளுக்குள்ள உள்ள ஆற்றல்கள் வெளியே வரும். ஆற்றல்கள் வந்தாலும் பத்தாது, இன்னமும் கடையணும், இன்னமும் கடைய 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 கடைசியா மிஞ்சி இருக்கிறதுதான் சுத்தப்படுத்தப்பட்ட அந்த அமிர்தம். இந்த அமிர்தம் தான் கடைசியா நம்ம கிட்ட இருந்து, நம்ம உடம்புல இருந்து கீழிருந்து மேல் நோக்கி உயிரை அணிந்து அதுக்கப்புறம் ஆன்மாவோட சேருது. இந்த ஆன்மா பரமாத்மாவோட இணைகிறது. சோ இது நம்ம ஆன்மீக வகையிலையும் நம்ம இத கனெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்லைட் நான் செய்யறப்ப எனக்கு உணர்த்தப்பட்டது. இது மேபி உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். யாராருக்கு இது உங்களால இத கனெக்ட் பண்ணிக்க முடியுதோ இந்த விஷயத்த, நீங்க கமெண்ட்ல ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க கேக்குறப்ப உங்களுக்குள்ளயும் ஒரு கேள்வி எழுதா, இல்ல உங்களுக்குள்ள வேற மாதிரி ஒரு உணர்வு தோணுதா? ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா உணர்வு வேறுபடும்.
எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த ஒரு சென்டென்ஸ் நான் படிக்கிறப்பயே வந்துட்டு என்னோட உணர்வு நிலை வந்துட்டு அந்த விஷயங்களை வந்து எனக்கு உணர்த்துது. இதே விஷயத்த நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு வேற மாதிரி இன்னும் டீப்பா இன்னும் ஆழமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம். அப்படி ரெசனேட் பண்ணுச்சுன்னா ஓ முருகான்ட்டுன்னு காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.